இங்க நீங்க வாசித்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல பாவங்கள் மூடப்பட்டது. எவனுடைய பாவத்து மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள நாம் வரும்பொழுது கிறிஸ்து இயேசுவின் கல்வாரி சிலுவையின் தியாகம், நமக்காக அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாய் திறவாத ஆட்டை போல் அவர் இருந்தபடியால பாவம் இங்கு மூடப்படவில்லை, பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய விலைக்கரையும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தபடியால நம்முடைய பாவம் மூடப்படல. மூடப்பட்டது என்றைக்கு வேண்டும் என்றாலும் திறக்கப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் மூடப்படல. நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். கரத்தை தட்டலாமா? இளைய குமாரனுடைய பாவத்தும் மூடப்படல, இளைய குமாரனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆமேன். தூர தேசத்துக்கு போய் இளைய குமாரன் தேவ ஜனமே எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அவன் தூர தேசத்துல போய் அநேக விதமான துன்மார்க்கரோடு சேர்ந்து தன் பணத்தை எல்லாம் செலவழிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில குறைவு ஏற்பட தொடங்குகிறது. நிறைவுள்ளவனாய் இருந்தவனுடைய வாழ்க்கையில குறைவு ஏற்படுகிறது. ஒரு மனுஷன் தேவ சமூகத்தையும் தேவனை விட்டு தூரமா போவான் என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவுகள் ஏற்படும். அல்லேலூயா. அவன் குறைவுபட்ட பொழுது அவனுக்கு புத்தி வருது. எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரர்களுக்கு வயிறார சாப்பிடுறாங்களே, 3 வேளையும் வயிறார அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே, நான் எழுந்து நான் போய் என் தகப்பனிடத்துல போய், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரலோக தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அதனால் என்னை மன்னித்து ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போறாரு. அப்பா அவனுடைய பாவத்தை மூடல, அவன் பாவத்தை தகப்பன் மன்னித்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல நம்முடைய பாவத்தை கர்த்தர் மூடலங்க, நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில. நான் இந்த காரியத்தை செஞ்சிட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் நான் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நீங்க யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு நீ ரத்தத்தால கழுவப்பட்டு ஞானஸ்தானம் என்ற சத்தியத்திற்கு நீ ஒப்பு கொடுத்தாயோ அன்றைக்கே ஆண்டவராகிய தேவன் உன் பாவத்தை எல்லாம் மூடப்படல, மன்னிப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியவான்கள் நாம. நம்முடைய முன்னோர்களை பார்க்கிலும் அதிகமான பாக்கியவான்கள் நாம. நம்முடைய பாவத்தை கர்த்தராகிய தேவன் அவர் மூடல, மன்னித்தார். ஆமென். உங்களுடைய பாவத்தையும் ஆண்டவராகிய தேவன் மன்னித்து இருக்கிறார். ஆதலால் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். தகப்பன் எப்படி தம் பிள்ளையை மறுபடியும் இளைய குமாரனை சேர்த்து கொண்டு எல்லா நன்மையும் மறுபடியும் அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தாரோ, அதே வண்ணமா நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிற தேவன் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விபச்சார ஸ்திரீ கையும் மெய்யுமாய் பிடிக்கப்படுகிறாள். அவளை கர்த்தருடைய பிள்ளை நியாயம் விசாரிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். மோசேயுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்கிறவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. சரி, விபச்சாரம் செய்கிறவர்கள் ஆணும் பெண்ணும் தானே. அந்த ஆணை எஸ்கேப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய புள்ளியா இருந்திருக்கலாம், ஏன் அவனையும் சேர்த்தான கல்லெறிந்து கொண்டிருக்கணும். ஆனா இவளை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. எப்பொழுதும் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, பெண்களை அந்த நாட்களிலே ரொம்ப கீழ்த்தரமா நடத்தி இருக்கிறாங்க. அப்படி நடத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்றது கவனித்து பாருங்க. அங்கு வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் நீர் என்ன சொல்லுகிறீர் போதகரே என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்தை மூடல, அவருடைய பாவத்தை மன்னித்து நீ போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னார். பாவம் மூடப்படுறதுக்கும் மன்னிக்கப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. மூடப்பட்டுச்சுன்னா அது என்னைக்கும் இருக்கும். ஆனா ஆண்டவராகிய தேவன் மன்னிப்ப கர்த்தர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்றது, நீங்க 85ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சாம் 85:2. 85ஆம் சங்கீதம். உம்முடைய ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து என் பாவத்தை எல்லாம் மூடினீர். அல்லேலூயா. வசனம் சொல்றது கவனித்து பாருங்க. ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது
85ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை மூடினீர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தை மன்னிச்சிட்டாரு, மூடிட்டாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம செய்த பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தருடைய பிள்ளை, இவைகளை கர்த்தர் மூடவில்லை, ஆண்டவராகிய தேவன் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? மூடப்பட்டதுக்கும் மன்னிக்கப்படுறதுக்கும். ஆமென். இப்போ கூட சமீபத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்றும் வெளிப்பட்டது. அதுல ஒரு மனுஷன் ஆயுள் தண்டனை கைதி ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 6 வயது குழந்தைய கற்பழிச்சிட்டான். அவன் ஜெயில் தண்டனை அவனுக்கு விதிச்சாங்க, ஆயுள் தண்டனை. அதுல இருந்து ஜாமீன்ல வெளியே வந்து சொந்த தாயை சாவடிச்சிட்டு இருக்கிறான். அப்பாவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவனை பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் அதுக்கு வேற தண்டனை கொடுக்கிற அந்த நேரத்துல அவன் போயிட்டு என்ன பண்ணிட்டான், அந்த அப்பா போயிட்டு சொல்லிட்டாரு, ஏதோ தவறா சொல்லிட்டாரு, என் பிள்ளை இல்ல, என் பிள்ளை மாதிரி தெரியல, அது என் பிள்ளை இல்ல, வேற யாரோ செஞ்சிருக்காங்கன்னு சொன்ன பிறகுனால அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் கூட பார்க்கும் பொழுது பிரிஞ்சிட்டாங்க அவங்க. அதனால யாரும் சரியா வழக்காடாததுனால அவன் விடுதலை ஆக்கப்பட்டான். கோர்ட் சொல்லுது, சரியா வாதாடாதது நிமித்தம் அவன் விடுவிக்கப்படுறான். சரியான சாட்சியம் இல்லாதது நிமித்தம் அவன் விடுவிக்கப்படுறான். பாருங்க, சாட்சி தான் முக்கியம் இருக்குது. அப்போ அவன் விடுவிக்கப்பட்டதுனால அவன் பாவம் அரசாங்க அந்த அதிகாரிகளால மூடப்படுதே தவிர மன்னிக்கப்படல. அல்லேலூயா. ஒரு முறை நீங்க தெரியும், ஆட்டோ சங்கர் என்ற ஒரு மனுஷன் 80ஸ்ல ரொம்ப கதிகலங்கி போன ஒரு சம்பவங்கள், அதை குறித்து சினிமாலாம் எடுத்தாங்க. அந்த ஆட்டோ சங்கர் திருவான்மியூர்ல அவர் இருந்தார். அங்க சாராயம் கடத்துறது, கஞ்சா வியாபாரம் பண்றது, ஒரு பெரிய ஒரு நிழல் உலக தாதாவா இருந்துன்னு பயங்கரமா, அவருடைய மனைவி 3 பேர் இருந்தாங்க, விபச்சாரங்கள் இவைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நீங்க கவனிச்சீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகரை கொலை செய்து வீட்டில் பிளாஸ்டிங் பண்ணிடுவாராம். வீட்டை இடிச்சுட்டு அப்படியே பிளாஸ்டிங் உள்ள 3 பேர் 4 பேருடைய சடலத்தை எடுத்தார்கள். யாரோ ஒருத்தர் சொன்னது நிமித்தம் எடுத்தாங்க. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அவர்களை தூக்கில் இடப்பட்டாங்க. ஆனா தூக்கில் இடப்படுறதுக்கு முன்னாடி ஜெயில மினிஸ்ட்ரிக்கு போனவங்க, ஊழியத்துக்கு போனவங்க ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. அன்பை குறித்து சொன்ன உடனே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு டெய்லி பைபிள் படிப்பாராம். அல்லேலூயா. பைபிள் படிப்பாராம். கடைசி நாள்ல உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க விரும்பின சாப்பாடு கேட்டா அது கொடுப்பாங்க. இல்ல யாரையாவது பேசணும்னு சொன்னா அவங்கள பேச வைப்பாங்க. அப்போ அவரை கேட்கும் பொழுது எதை குறிச்சும் அவர் சொல்லலையா, ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாராம், நான் செய்த தவறுக்காக அரசாங்கம் எனக்கு இந்த தூக்கு தண்டனையை விதிக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா நான் செய்த தவறை என் ஆண்டவராகிய தேவன் மன்னித்து விட்டார் என்று சொன்னாராம். அல்லேலூயா. எவனுடைய பாவங்கள் மீறப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை மன்னித்தாரோ, வேதம் சொல்றது எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். வேதம் சொல்றது மறைக்கப்படல நம்முடைய பாவங்கள், ஆண்டவராகிய தேவன் மன்னிப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மன்னிப்பு ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அது நம்முடைய பாவத்தை எண்ணாது இருக்கல, இல்ல மூடி வைக்கல, கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நாட்கள்ல நம்ம பார்த்தோம், சார்ல்ஸ் கிரிக் என்கிறதான ஒரு மனுஷர், ஒரு தேவ மனுஷன் செத்து போனார். அவங்க மனைவி இறந்த 3வது நாள் இரங்கல் கூட்டம், பெரிய ஆடிட்டோரியம்ல 25 லட்சம் பேருக்கு மேல கூடி இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என் இயேசு மன்னித்தது போல நானும் என் கணவனை கொலை செய்தவனை நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பாக ஹைதராபாத்ல ஒரு தேவ மனுஷர், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், வைராகியமாய் ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணவர், அவரை கொலை செய்தார்கள். அவருடைய மனைவியும் அதை தான் சொன்னாங்க, நான் என் கணவனை கொலை செய்தவர்களை கிறிஸ்து மன்னிக்க சொல்லுகிறார், நானும் அவர்களை மன்னிக்கிறேன். அதே நீங்க வேதத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை கிரஹம் ஸ்டெயின்ஸ் உடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், அவங்க கிரஹம் ஸ்டெயின்ஸ் மரிச்ச பிற்பாடு
அவங்க கிட்ட கேட்குறாங்க, அவங்க கணவனை கொண்டவங்களுக்கு என்ன தண்டனை வேணும்னு விரும்புகிறேன்னு. இல்ல, என் ஆண்டவர் மன்னிக்க சொல்றாரு, நான் மனதார மன்னிக்கிறேன். அவர் கணவரையும் 2 பிள்ளைகளையும், திமோத்தி பிலிப் என்ற 2 பிள்ளைகளையும் இழந்தவர்கள் 3 பேர். அவங்க சொல்றாங்க, நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. அவங்க மூடல மன்னிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாம அநேகருடைய காரியத்தை மூடி இருக்கிறோமா, மன்னித்து இருக்கிறோமா? தாவீது சொல்றாரு, என்னுடைய பாவத்தை மூடிட்டார்னு சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு வாழ்கிற நாம நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எபிரேயர் நீங்க வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஈப்ரூ 11th chapter, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷ நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்றது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணர் ஆகாதபடி. அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்றது, கர்த்தர் அல்லாம, கிறிஸ்து அல்லாம, பரிசுத்த ஆவியானவர் அல்லாம ஒரு மனுஷனாலும் பூர்ணர் ஆக முடியாது. அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன். நாம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஞானஸ்தானத்தின் சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது வசனத்தின் பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆமென். முன்பு தூரமாக இருந்த நாம கர்த்தர் நீதிமான்களா கர்த்தர் மாற்றுகிறார். நீதிமான்களாய் மாற்றினவர் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நாம் பிழைத்து கொண்டோம். ஆனா அதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு கர்த்தர் கொண்டு போறார். என்ன தெரியுமா? பரிசுத்தவான். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க கவனிச்சு பாருங்க, ரட்சிக்கப்படும் போது நீதிமான், மரிச்ச பிற்பாடு பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. பரிசுத்தவான்களுடைய கூட்டம் தான் பரலோகத்தில் இருக்கிறது, நீதிமானுடைய கூட்டம் அல்ல. பரிசுத்தவானுடைய கூட்டம் தான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்களும் சேராபீன்களோடு கூட பரிசுத்தவான் கூட்டம் தேவனை மகிமைப்படுத்துது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் என்ன சொல்லுது கவனித்து பாருங்க. ஆண்டவராகிய தேவன் நாம் பூர்ணராகும்படிக்கு நம்ம பூரணப்படுத்துறவர் கர்த்தர் தான். வேற எங்கேயும் போய் பூரணத்திற்காக, பூரண தேவஜனமே நன்மைக்காக, பூரண காரியங்களுக்காக வேற எங்கேயும் போய் நாம இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். நீங்க மனுஷங்க பாருங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு தேடி போறாங்க. ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் போய் அந்த புண்ணிய ஸ்தலங்களில் குளித்தாலோ அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை போய் குளித்தாலோ தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லது மூடப்படும் என்று சொல்லி நம்புறாங்க. பாவங்கள் மூடப்படுதானா? இல்ல. ஆனா கிறிஸ்து இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தபடியால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்திருக்கிறார்.